இந்த வீடியோ பாருங்களேன். தாவேகா தலைவர் விஜய் சார் அரியணை ஏறுவார், சிஎம் ஆவாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள்லாம் தீர்க்க தரிசனமாக குறி சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படியா? எப்படின்னு தானே கேட்குறீங்க? சும்மா ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. முழங்காலோடையே போயிட்டு அழுது ஜெபம் பண்ணா விடுவாரா? முழங்காலோடையே போயிட்டு அழுது ஆண்டவர்கிட்டயா ஜெபம் பண்ணாரு? மேரி மாதா கிட்ட ஜெபம் பண்ண மாதிரிலாம் இருந்தது. ஒழுங்கா பார்த்தீங்களா? மேரி மாதா கிட்ட மட்டுமா, யார் யார்கிட்டலாம் ஜெபம் பண்ணாருன்னு பாருங்க. அத்தி பிரார்த்தனையெல்லாம் இந்த பிரார்த்தனை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம். யாழ் அது கெட்டதாக கேள்விப்படுவாயா? ப்ரோ, ஜெபமே ஜெயம். ஓகே, இந்த 3 கடவுள்கிட்ட எந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா ஜெயம்னு சொல்லாமல் விட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டேன்னா இது ரோஸ்டிங் வீடியோ ஆகிடும். ஆனால் இது ஃபார்ச்சுனேட்டா அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரில. பைபிள் கிறிஸ்டியானிட்டி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. இதுக்கு பைபிள்ல வசனம் இருக்குங்க. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமா இருக்கேன்னு சொன்னவர். அப்படியா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்காரா? அதுக்கும் என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னு ஏதாவது அர்த்தமா? சரி, உண்மையிலே அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்துருவோமா? சங்கீதம் 145:17. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிட்டா தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். அப்படி தான் இருக்கே தவிர உண்மையாக ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை. இருக்கா? இல்லை. அவரு வராமல் இருப்பாரா? வந்ததால் நடந்த அற்புதத்தை நீங்களே பார்க்குறீங்களா? கூப்பிட்டா வராமல் இருப்பாரா? வந்துருச்சு அற்புதத்தை நீங்களே பார்க்குறீங்களே. இதுவும் தப்பு தான். ஏன்னா அப்படின்னா நீங்கள் போய் கூப்பிட்டாலும் நீங்களும் சிஎம் ஆகணும்ல. நாளைக்கு நான் போய் கூப்பிட்டா நானும் சிஎம் ஆகணும்ல. அந்த கோயிலில் இப்போது விஜய் முட்டி போட்டு போனார் இல்லையா, அந்த கோயிலே வேண்டுதல் வச்சு எல்லாருக்கும் நடக்கலை. எத்தனையோ பேர் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் பேருக்கு நடந்திருக்கும், 3/4 பேருக்கு நடந்திருக்காது. அப்படி தானே? எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். அப்போது கேட்டால், அதாவது உங்கள் டேர்ம்ஸில் ஜெபம் பண்ணாலே அது கிடைக்கும் அப்படின்னா அப்படி இல்லையே. எல்லாரோட வெற்றிக்கு பின்னால் ஒரு காட் இருக்காது அப்படின்னா அந்த காடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர்கிட்ட ஜெபம் செஞ்சவங்க ஒரு நாளும் ஒருபோதும் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அப்போ எஸ்எஸ்எல்சி 12th எக்ஸாம் இல்லை காலேஜ் இதிலெல்லாம் தோற்று போனவங்க ஒருத்தர் கூட ஜெபமே பண்ணலான்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஜெயம், தோல்வி, வெற்றிலாம் எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? சிஎம் ஆகிட்டார்னா வெற்றி. அப்போ எலெக்ஷனில் தோற்று போனாங்கல்ல ஸ்டாலின், இல்லைன்னா மற்ற எத்தனையோ டிஎம்கே சார்ந்தவர்கள், எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போனாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாங்க, அவங்கெல்லாம் தோற்றுட்டாங்க. ஏன்? அதுக்கு என்ன கதை சொல்லுவீங்க? ஏன்னா அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதுக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன பாஸ்? அப்போ கேட்குறதெல்லாம் கிடைச்சா அவர் ஜீவிக்கிறார், நான் கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னா அவர் ஜீவிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்களா? நிறைய பேர் ஜெபம் பண்ணி கிடைக்கல அப்போனா அவர் ஜீவிக்கலைன்னு சொல்லுவீங்களா? எதோட ரிலேட் பண்ணி என்ன பேசுகிறீங்க? புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? யுத்தம் அவருடையது, ஜெயமோ நம்முடையது. ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான், ஜெபம். ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாட்டி ஏது ஜெயம்? ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே ஜெயம்தான், ஜெபிக்காதவனுக்கு எல்லாமே பயம்தான். பன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது? ஜெபமே ஜெயம் அப்படின்றது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு வார்த்தை அல்ல. ஜெபமே ஜெயம் 100% அன்பிப்ளிக்கல். பைபிளுக்கு இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேர் எதிரானது. 1. 2வது, ஜெபம்னாலே விண்ணப்பம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஜெபமே ஜெயம், நம்ம ப்ரேயர் பண்ணால் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லை, ப்ரேயர்ன்றது ஆண்டவரோட நமக்கு இருக்கிற உறவு, நம்ம அவரோட கம்யூனிகேட் பண்ணுறது, அவர் நம்மள்கிட்ட பேசுகிறது, இப்படி தான் இருக்குமே தவிர அதில் ஒரு பார்ட்டாக தான் நமக்கு ஏதாவது தேவைன்னா கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, பரலோகத்தில் நடக்க போல இங்கே நடக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி ஜெபம் சொன்னார் இல்லையா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு. அதுவும் ப்ரேயரில் தான் வரும். சரியா? உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் கர்த்தரை அப்படின்றாங்க இல்லையா பவுல், அதுவும் ப்ரேயரில் தான் வரும். சரி, நம்ம பைபிளில் இருந்து யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க ஆனால் வெற்றி கிடைக்கல அப்படின்றத பார்த்துருவோம். அதன் அடிப்படையில் ஜெபமே ஜெயம் வேதத்திற்கு எதிரானதுன்னு பார்த்துருவோம். உபாகமம் 3:23. இங்கே ஒருத்தர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறார், நானும் போகணுன்னு, ஆனால் நீ போக மாட்டா போடா அப்படின்ட்டார். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஜபம். ஏன்னா உங்கள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஜெபமே ஜெயமா அப்படின்னா இல்லை. மோசே அந்த இடத்துக்கு போய் பார்த்துடணும்னு கேட்குறாரு, போதும் பேசாத வாய மூடுன்ட்டார். ஜெபமே ஜெயமா? இல்லை. 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். உங்கள் டேர்ம்ஸில் உபவாசித்து ஜெபம் பண்ணினான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பனானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்வோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தவறு பண்ணிட்டாரு. அதனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு வாதையை உண்டாக்குனார். தாவீது மனம் திருந்தி ஜெபம் பண்ணார், உபவாசம் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டாரா? அப்போ ஜெபமே ஜெயமா? இல்லை, இல்லவே இல்லை. சரி, என்னப்பா நீ எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து பார்க்குறா, புதிய ஏற்பாட்டுக்கு வா அப்படின்னீங்கன்னா வந்துட்டா போச்சு. 2 கொரிந்தியர் 12:7. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். போல் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். தம்பி, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு, போப்பான்ட்டார். ஸோ ஜெபமே ஜெயமா? இல்லை. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஜெபம் பண்ணார். என்னால் முடியல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். விண்ணப்பம் பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் நடந்துதா? அவருடைய சித்தம் நடந்துதா? நடக்கலை. அப்போ ஜெபமே ஜெயமா? இல்லை, இல்லவே இல்லை. எரேமியா 14:11. சூப்பரான ஒரு விஷயம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, கேட்க மாட்டேன். அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. அப்போ ஜெபமே ஜெயமா? இல்லை, இல்லவே இல்லை. இது இல்லாமல் நிறைய சம்பவங்களை புதிய உடன்படிக்கையிலேருந்தே சொல்லலாம். ஸ்தேவான் அடித்து கொல்லப்பட்டார், சரியா? உங்களுடைய பார்வையில் விஜயசியமானது வெற்றினா ஒரு மனிதன் மரணிக்கிறது தோல்வி. அப்போ அவன் தோல்வி விட்டுறான். ஜெபம் பண்ணாததுனாலயா? வானம் திறந்திருக்கிறதையும்
மனுஷகுமாரன் வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன். ஆனால் இறந்துட்டார். பவுல் கப்பர் சேதத்தில் பசி, பட்டினி, நிர்வாணம், ஒன்று குறைய 40 அடி, அத்தனை 3 வாட்டி, இதெல்லாம் எங்கே? அப்போ ஜெபம் பண்ணலையா பவுல்? அதனால தான் நடந்ததா? அதனால் பைபிளை நம்ம நல்லா படிக்கணும். அதன் அடிப்படையில் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஏதோ ஒரு ஸ்லோகனை ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்கன்றதுனால அது நமக்கு வேத வாக்கு ஆகக்கூடாது. எப்போவுமே வேதம் மட்டுமே நமக்கு வேத வாக்காக இருக்கணும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம்.